குஜராத் மத கலவரம் இந்தியாவுடைய மிகப்பெரிய கலவரமா இது பார்க்கப்படுது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் திட்டமிட்டு நடத்தும். நின்று கொண்டிருந்த அந்த கோத்ரா யாத்திரிகள் சென்ற புகைவண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களால் கொளுத்தப்பட்டது. இதுதான் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒட்டுமொத்தமான கோபம். பஞ்சாயத்துக்கு போனவரை முதலமைச்சராக முயற்சி பண்றார். இப்போ இந்த முயற்சியை கலவரம் செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறார். கவுன்சிலர் கூட ஆகாத நம்ம மோடி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து பெரும்பான்மையான இந்துக்கள் முஸ்லீம்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். இந்த கோபத்தை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். யார் சொல்றா? மோடி. ஆனா இவர்கள் இவ்வளவு கொடூரமாக மாறியதற்கு காரணம் பிஜேபி. அத்வானியால் காப்பாற்றப்பட்டவர் தான் மோடி. அதே மோடி அத்வானியை நீங்க அரசியலிருந்தே அப்புறப்படுத்தி. எந்தவித பிஜேபி அமைச்சர்களும் அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை உச்சநீதிமன்றமும் ஏத்துக்கிட்டாங்க. இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க காரணம்ன்றீங்க, ஆனா அறிக்கை வேற ஒன்று சொல்லுது. இந்த வழக்கு பலகாலம் நீதிமன்றத்தில் நிலுவையாக இருந்த அப்பீல் போய் ஆதாரங்களை கொடுக்க மறுக்குது குஜராத் அரசு. பிஜேபி அரசு தானே. குஜராத் அரசு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கொடுக்கலனா நீதிபதிகளுக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு நடத்துவாங்க? அதான் தள்ளுபடியாது. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தமா குஜராத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. எங்க விசாரிக்க சொல்றாங்க? மகாராஷ்டிரா. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியுது. என்ன தெரியுது? குஜராத் நீதிமன்றத்தில் விசாரித்தால் நீதி கிடைக்காதுன்னு தெரியுது. அதாவது மசூதி இருந்த இடத்துல கோவிலோ இல்ல கோவில் இருந்த இடத்துல மசூதி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அங்க ராமர் கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டியிருப்பாரு? அப்ப அதுவே அவர் பொய்யே. இந்து மத அடையாளங்களை முஸ்லீம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டு எல்லாமே வன்முறையை தூண்டுவதற்கு, சட்ட ஒழுங்கை செய்வதற்கு, பெரும்பான்மையான இந்துக்களிடம் ஒரு மத வெறியை ஏற்படுத்துவதற்கு, அதை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு பிஜேபி செய்த சரிதான் இந்த பாபர் மசூதி ராம ஜென்மபூமி அரசியல். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். 2002ஆம் ஆண்டு குஜராத் மத கலவரம், அதாவது கோத்ரா ரயில் எரிப்பு மத கலவரமா மாறின தருணம் எப்போ சார்? கிட்டத்தட்ட ஒரு 2000 மேற்பட்ட ஒரு பலியானாங்க இந்த ஒரு கலவரத்துல. இந்தியாவுடைய மிகப்பெரிய கலவரமா இது பார்க்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? குஜராத் அரசியல் பிஜேபி முதலில் இந்த ஆட்சியை பிடித்த காலம் 1998. வாஜ்பாய் பிரதமராகிறார். பிரதமர் ஆன பிறகு 13 மாதத்தில் அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு குஜராத்தில் சங்கர் சிங் பகோலா, சேசுபாய் பட்டேல் இவர்களுடைய ஆட்சி. பிஜேபி முதலில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டு இந்தியாவில் முதல்ல குஜராத்தில் தான் பிஜேபி அரசு அங்கு அமைக்கப்படுகிற பொழுது டெல்லியில் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமர்கிறது. 13 மாதத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மீண்டும் பிஜேபி ஆட்சி நடந்த பொழுது அத்வானியினுடைய உதவியாளர் தான் நம்ம மோடி. ஆர்எஸ்எஸ் ஆட்களை, ஆர்எஸ்எஸ் ஊழியர்களைத்தான் அமைச்சருடைய உதவியாளராக நியமிப்பாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வழக்கம். அதற்கு முன்பு தாமோதரதாஸ் மோடியினுடைய பணி என்னன்னா, டெல்லியில் ஹிந்தி பகவத்கீதா விற்பது, இந்து மத பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரகர். பிரச்சார பீரங்கி. அதான் மோடி ஃபர்ஸ்ட் இருந்தார். ஆமாம். காலையில் ஒரு 10 இந்தி பகவத்கீதை எடுத்துகிட்டு இவரும் இப்பொழுது
ஹரியானா முதலமைச்சராக இருந்த கட்டார், ஓகே. இப்போ அவர் அங்கே அமைச்சர், மத்திய அமைச்சர். இவர்களுடைய பணி காலையில் நடந்து சென்று பகவத்கீதா, இந்து மத பிரச்சாரம். ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் அத்வானியுடைய உதவியாளர் ஆக்கப்பட்டார். ஓகே சார். அப்போது அந்த காலகட்டத்தில் பிஜேபி ஆட்சி, சேசுபாய் பட்டேல் ஆட்சி உள்கட்சி ஆட்களாலே கவிழ்க்கப்படுகிற ஒரு முயற்சி நடக்குது. கவிழ்க்க முயற்சி நடக்கிற பொழுது அத்வானி அப்போது துணை பிரதமர். அத்வானி அலுவலகத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படி நடக்கிற பொழுது அந்த சமரச பேச்சுவார்த்தை ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை. எல்லாம் குஜராத் போயிடுறாங்க. போய் ஒரு வாரத்தில் மீண்டும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடக்குது. ஓகே. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி நடக்கிற பொழுது குஜராத்தை சேர்ந்த தேவேந்திர தாஸ் மோடியை அனுப்பி சமரச பேச்சுவார்த்தை மீண்டும் முயற்சி நடக்குது. அப்படி முயற்சி நடக்கிற பொழுது நீங்கள் நம்ம தேவேந்திர தாஸ் மோடி தானே முதலமைச்சர பதவிக்கு வந்துவிட்டால் இந்த சண்டை சச்சரவு இருக்காது. ஓகே. பஞ்சாயத்துக்கு போனவரை முதலமைச்சராக முயற்சி பண்ணுறாரு. இப்போது இந்த முயற்சியை கலவரம் செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு கவுன்சிலர் கூட ஆகாத நம்ம மோடி முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடுகிறார். இதுதான் இவர் முதலமைச்சர் ஆன கதை சுருக்கம். முதலமைச்சர் ஆன பிறகு ஆட்சியை தக்க வைக்கணும். ஆட்சியை தக்க வைப்பதற்கு அவர் எடுத்த சூத்திரம் என்னன்னா, பெரும்பான்மையான இந்துக்கள் முஸ்லீம்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த கோபத்தை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். யார் சொல்கிறா? மோடி. அப்போ முதல்வராக இருக்கும்போது சொல்கிறார். அப்போ பாண்டியன் என்கின்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அப்போ சஞ்சய் பட்டை போன்ற பாண்டியனை போன்ற ஐபிஎஸ் அதிகாரிகளிடம் கைகள் கட்டப்பட்டது. இந்த காலகட்டத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை முழு ஆவணப்படமாக்கிய 2 பேர் மர்மமாக இறந்து போய்விட்டார்கள். அப்போது இதில் என்ன சந்தேகம்னா, கோத்ரா ரயில் எரிப்பு என்பது வெளியிலிருந்து தீ வைக்கப்பட்டதா, ரயில் உள்புறம் தீ வைக்கப்பட்டதா என்பதை ஆய்வு செய்த அதிகாரிகளே முறையாக இதை ஆய்வு செய்யவில்லை. அப்போது நின்று கொண்டிருந்த அந்த கோத்ரா யாத்திரிகள் சென்ற புகைவண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களால் கொளுத்தப்பட்டது. இதுதான் ஒட்டுமொத்தமான கோபம். குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒட்டுமொத்தமான கோபம். இதன் விளைவாக 2000 பேர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் அபயமடைந்த பல அப்பாவி மக்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். நான் குஜராத்துக்கு பலமுறை போயிருக்கேன். குஜராத்தை சேர்ந்த குஜராத்திகள் மிகுந்த மென்மையானவர்கள். நீங்கள் குஜராத்தில் காவல்துறை வழக்கு பதிவதே ரொம்ப குறைவு. ஆனால் ஜென்ரலாகவே குற்றங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத். ஆனால் இவர்கள் இவ்வளவு கொடூரமாக மாறியதற்கு காரணம் பிஜேபி தான். அந்த மத வெறி அப்படிங்கிறது. நீங்கள் கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கீறி குழந்தை வெளியில் எடுத்து கொல்லப்பட்டது. இப்படி இஸ்லாமியர்களை இப்படி பல கொலை கொடூர தாண்டவம். இதன் விளைவாகத்தான் 2வது பிஜேபி ஆட்சி அமைந்தது குஜராத்தில். இதை
இந்தியா மட்டுமல்ல, அமெரிக்கா உட்பட மோடியை குற்றவாளி என்று அறிவித்தது. ஓகே. மோடி எங்கே போகிறதுக்கு தயாராக இருந்தார்? அமெரிக்காவுக்கு. இவருக்கு நாங்கள் விசா கொடுக்க முடியாது. இப்படி விசாவை தவிர்த்த வரலாறெல்லாம் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் வாஜ்பாய் பிரதமர், வாஜ்பாய் இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அதை யார் தடுக்கிறார்னா அத்வானி தடுக்கிறார். அத்வானி துணை முதலமைச்சர். ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் அடிப்படை ஆர்எஸ்எஸ் சகாவிலிருந்து வந்தவர். இவரை நாம் பலிகடா ஆக்கினால் நாளைக்கு யாரும் ஆர்எஸ்எஸ்க்கு வரமாட்டான். இது போன்ற செயல்களுக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். இப்படித்தான் அத்வானியால் காப்பாற்றப்பட்டவர் தான் மோடி. அதே மோடி அத்வானியை நீங்கள் அரசியலிருந்தே அப்புறப்படுத்தி விட்டார். கோத்ரா ரயில் எரிப்பை மத கலவரமா மாற்றியது ஒரு குறிப்பிட்ட தரப்புன்னு வச்சுக்கலாமே, மத வெறியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வயிற்றில் இருந்த அந்த கருவை கூட எடுத்து கொலை செஞ்சாங்க அப்படின்னு. அந்த டைமில் போலீஸோ இல்லை இராணுவமோ எந்த விதமான உதவிகளுமே அவங்க செய்யலையா பொதுமக்களுக்கு? இது நல்ல கேள்வி. அதாவது காவல்துறை அதிகாரிகள் பல பேர் நீங்கள் இந்த வழக்கில் சஞ்சீவ் பட், பாண்டியன், பல அதிகாரிகள், சஞ்சீவ் பட்டெல்லாம் அபூர்வமாக மாறிறார். அவருடைய பதவி பறிக்கப்பட்டு கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கார். யாரால்? உண்மையை சொன்ன காரணத்தினால. மோடி அரசால் உண்மையை சொன்ன காரணத்தினால அவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. பல அதிகாரிகள், யாருக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது எஸ்பிக்கள், டிஐஜிக்கள், ஐஜிக்கள் பல பேர் பதவி இழந்து கைது செய்யப்பட்டு, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகு. மாநில அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாநில அரசாங்கம் அந்த அதிகாரிகளை நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவங்க என்ன இப்போ சஞ்சீவ் பட் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு உத்தரவு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு நீதிமன்றத்தை சொல்கிறார். நீதிமன்றத்தில் இதில் அமித்ஷாவும் குற்றவாளி. அமித்ஷா குற்றவாளி, அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரித்த லோதா மர்மமாக செத்து போனார். அந்த வழக்கில் குற்றவாளி வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்டவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம். அதற்கு பரிசு தான் கேரளா கவர்னர். இப்படி குஜராத்தை பொறுத்தவரை இந்துத்துவா வெறிகளை அப்பாவி முஸ்லீம்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டு அதன் அடிப்படையில் தான் குஜராத் அரசே நிற்கிது. நீங்கள் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆனதற்கு காரணமே குஜராத் கலவரம் தான். ஏன்னா அப்போ யூபியில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, குஜராத்தில் பிஜேபி செய்த மிகப்பெரிய சமூக சீர்கேடு, இதுக்கு பிரதிச்சுமா, அதாவது இதற்கு பாவத்தை போக்குவதற்கு ஒரு முஸ்லீமை ஜனாதிபதியாக அறிவிக்கணுங்கிறார். யார்? முலாயம் சிங் யாதவ். அறிவிக்கணும் அவர் சொல்லி நான் அப்துல் கலாமை முன்மொழிகிறேங்கிறார். முன்மொழின்னு சொன்ன பிறகு பிஜேபிக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. வாஜ்பாய் என்ன பண்ணுறாரு? உடனடியாக அப்துல் கலாம் தான், அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் தான் ஜனாதிபதினு அறிவிக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே அவருக்கு ஆதரவு கொடுக்குது. ஆதரவு கொடுத்த பிறகு நான் குஜராத் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கணுங்கிறார். இதற்காக அவருக்கு 1 வருட காலம் அனுமதியே இல்லை. செக்யூரிட்டி பிரச்சனை, அங்கே வன்முறை தலைவிரித்து ஆடுது. மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார், நான் போயே ஆகணும், பார்த்தே ஆகணும். யார்? அப்துல் கலாம். அப்போ அதன் பிறகு தான் அப்துல் கலாம் குஜராத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதாவது 1 வருஷம் கழிச்சு. ஜனாதிபதிக்கே அந்த நிலைமை. ஜனாதிபதிக்கே 1 வருடம் கழித்து தான் நீங்கள் குஜராத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு போக முடிஞ்சுது. அமெரிக்கா இதை ஒரு வரலாற்று கருப்பு பக்கம்னே பதிவு பண்ணுறான். பிஜேபியை சேர்ந்த யாருக்குமே அமெரிக்கன் விசாவே கொடுக்கல. கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தமாக விசாரணை கமிஷன், பல கட்ட விசாரணை கமிஷன் எல்லாம் குப்பை கூடைக்கு போனால் தான் மிச்சம்.
இதில் மோடியும் ஒரு குற்றவாளி, அமித்ஷா ஒரு குற்றவாளி, சிபிஐ இந்த குற்றவாளிகளை குற்றவாளி பட்டியலிருந்து நீக்கிய பிறகு தான் இவர் பிரதமர் வேட்பாளராகவே நிற்க முடிந்தது. சரி, இப்போ இந்த அவருடைய பெயரை வந்து குற்றவாளிகள் பட்டியல இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது ஒரு 2009ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமே வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி நானாவதி மற்றும் மேத்தா அவர்கள் குழுல வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. 2014ஆம் ஆண்டு அதே மாதிரி மற்றொரு அறிக்கையை சமர்ப்பிச்சப்போ எந்தவித பிஜேபி அமைச்சர்களும் அப்போதைக்கு முதலமைச்சராக இருந்த மோடி அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கும் வந்து எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதை உச்சநீதிமன்றமும் ஏத்துக்கிட்டாங்க. இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதை பார்த்தா இவங்க காரணம்ன்றீங்க, ஆனா அறிக்கை வேற ஒன்று சொல்லுது. நீங்கம்மா இந்த குஜராத் கலவரம் சம்பந்தமா, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பந்தமா குஜராத்துக்குள்ள இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. குஜராத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்க எங்க விசாரிக்க சொல்றாங்க? மகாராஷ்டிராவில். அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு தெரியுது, என்ன தெரியுது? குஜராத் நீதிமன்றத்தில் விசாரித்தால் நீதி கிடைக்காதுன்னு தெரியுது. இதுக்கு மேலே நீதியரசர்கள் ஏதோ அரசியல் கட்சி மாதிரிலாம் அறிக்கை விட மாட்டான். சரியா? அப்போது இந்த வழக்கு எங்கே விசாரிக்கப்படுதுன்னா மகாராஷ்டிராவில் விசாரிக்கப்படுது. மகாராஷ்டிராவில் விசாரிக்கப்பட்டு தான் இது இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு பலகாலம் நீதிமன்றத்தில் நிலுவையாக இருந்த அப்பீல் போய் ஆதாரங்களை கொடுக்க மறுக்குது குஜராத் அரசு. பிஜேபி அரசு தானே. குஜராத் அரசு ஆவணங்களையும் ஆதாரங்களையும் கொடுக்கலைன்னா நீதிபதிகளுக்கு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு நடத்துவாங்க? அதான் தள்ளுபடியாது. சரி, இதே மாதிரி குஜராத் கலவரத்தை அடிப்படையாக வச்சு அந்த டைம்ல நிறைய மத கலவரங்கள் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே உருவாயிருக்கும், குறிப்பிட்ட தமிழ்நாட்டில். இந்த குஜராத் கலவரத்தை வச்சு மற்ற எந்த கலவரத்தோட ரிலேட் பண்ண முடியுமா இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததுல? இல்லை, இந்தியாவில் நடந்த கலவரங்களே மிக மோசமான கலவரம் குஜராத் கலவரம் தான். ஓகே சார். மற்ற மாநிலங்கள் இது போல கலவரங்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டது. நீங்கள் ராமஜென்ம பூமி கலவரம், கரசேவை அப்போ அந்த காலகட்டத்தில் யூபியில் முலாயம் சிங் யாதவ் இருந்தார், பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இவர்களெல்லாம் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தினாங்க, கைது செஞ்சாங்க. இதெல்லாம் பிஜேபி ஆளாத மாநிலங்கள். தமிழ்நாட்டிலிருந்து இப்போ கரசேவை பாபர் மசூதி இடிக்கணும் என்பதற்காக கடப்பாறையோடு வாங்கின ஜெயலலிதாவை ஆரம்பித்து வச்சாங்க. இதுதான் பிஜேபியினுடைய இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு வித்திட்டது. அது அந்த அந்த பாபர் மசூதி இடிப்பு தான். இந்துக்கள் எல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பாபர் மசூதியை இடித்து அதே இடத்துல ராமர் கோயில் கட்டணும். ஆனால் நீதிமன்றம் அனுமதித்த பிறகு அங்கே அதே இடத்துல கோயில் கட்டப்படவில்லை. கோயிலை கட்டப்படவில்லை. போராட்டமே பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் இருக்குங்கிறதா போராட்டமே. ஆனால் அந்த இடத்துல கோயிலை கட்டப்படவில்லை. ஏன் கட்டப்படலாம்? நீங்கள் ஆகம விதிப்படி அங்கே அசைவ உணவு அசைவம் அங்கே பரிமாறப்பட்டு இருக்கும். அப்போ பாபர் மசூதி அசைவ உணவு பரிமாறப்பட்டிருக்கும், பலி கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ராமர் கோயில் இருந்த இடத்துல தான் பாபர் மசூதி கட்டப்பட்டிருக்குன்னா இந்து சனாதனம் சம்பந்தமாக எந்த அறிகுறி இருந்தாலும் அங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட மாட்டாங்க. இது சூத்திரம். அதாவது மசூதி இருந்த இடத்துல கோவிலோ இல்ல கோவில் இருந்த இடத்துல மசூதி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அங்க ராமர் கோயில் இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டியிருப்பாரு? அப்ப அதுவே ஒரு பொய்யே. நீங்க இந்து மத அடையாளங்களை முஸ்லீம்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க சாமி கும்பிட்டு கோயிலை படைச்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்? அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி அது ஒரு பெரிய குற்றம். அப்படி இருக்கிற பொழுது இந்து கோயில் இருந்த இடத்துல, இந்து மத சிவலிங்கம் இருந்த இடத்துல, இந்து மத சிலை இருந்த இடத்துல, இந்துக்கள் வழிபட்ட இடத்துல எப்படி ஒரு பாபர் மிக கடுமையான மத நம்பிக்கையை கடைபிடிக்கக்கூடியவர், அவர் எப்படி ஒரு இந்து கோயிலை இடிச்சிட்டு பாபர் மசூதி கட்டியிருப்பார்? வாய்ப்பே இல்லை. எல்லாமே வன்முறையை தூண்டுவதற்கு, சட்ட ஒழுங்கை செய்வதற்கு, பெரும்பான்மையான இந்துக்களிடம் ஒரு மத வெறியை ஏற்படுத்துவதற்கு, அதை வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு பிஜேபி செய்த சரிதான் இந்த பாபர் மசூதி ராம ஜென்மபூமி அரசியல்.
சரி, இப்போ நீங்க அயோத்தி ராமர் கோவிலை பத்தி ஒரு சின்ன ஒரு டவுட் கேட்டுறேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு அரசியல் பண்ணி ராமர் கோவிலை அயோத்தியில பிஜேபி கட்டிட்டாங்க. ராமருடைய ஜென்ம மூவி அயோத்தி. இப்ப நீங்க சொல்ற முகாந்திரம் வச்சு பார்க்கும்போது மாமிசம் சமைச்சோ இல்ல சாப்பிடுற யாருமே அந்த இடத்துல கோவில் கட்ட மாட்டாங்க, கோவில் பணிகளுக்கு வர மாட்டாங்க. இப்ப அந்த ராமர் கோயில் கட்டினப்போ அதுல இருந்த தொழிலாளிகள் எல்லாருமே வந்து மாமிசம் சாப்பிடாதவங்களா தான் இருந்திருப்பாங்களா? இல்லை, அப்படித்தான் இருக்கணும்னு தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புச்சு. சரி சார். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் ஆகம விதி செய்பவர்கள் வேணால் சைவம் சாப்பிடுவான். கூலி தொழிலாளி அதுதான் சாப்பிடாம இருக்க மாட்டான், அவன் சாப்பிட்ருப்பான். அப்போ நீங்கள் இவ்வளவு ஆச்சார அனுஷ்டானங்கள் செய்த ராமர் கோயில் மழையெல்லாம் ஒழுகுது, உள்ள தண்ணி, அதாவது ஆகம விதிப்படி கோயில் கட்டக்கூடிய ஒரே சிற்பிகள் தமிழர்கள் தான் உலகம் முழுக்க. உலகம் முழுக்க பார்ப்பனர்கள் நாடோடிகள், ஆரியர்கள், வந்தேரிகள், அவர்களுக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவனே தமிழன் தான். நீங்கள் சமஸ்கிருதம் ஒரு மொழியை சமமாக கிருதம் பண்ணுவதற்கு, நீங்கள் தமிழ் தான் சமம், கிருதம்னா தர்க்கம் பண்ணுவதற்கு, வாதம் பண்ணுவதற்கு ஒரு மொழியை உருவாக்கி கொடுத்ததே தமிழர்கள் தான். யாருக்கு? மொழியே இல்லாத ஆரியர்களுக்கு. அதுதான் மூத்த மொழியாகி போச்சு. இந்த மொழியை உருவாக்கியவன் நீச பாஷையாக போச்சு. நீங்கள் இப்போ தமிழுக்கு வந்து சேரி பாஷை, தமிழ் என்பது நீச பாஷை, சங்கராச்சாரியாருடைய கூற்று. ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்குமான அரசியலே இல்லை. ஆரியர்களுக்கான அரசியல் இருக்குது, ஆரியர்களுக்கான ஆன்மீக பீடம் இருக்குது. சங்கரமடம், பூரி ஜெகநாதர், சிருங்கேரி, இதெல்லாம் ஆரியர்களுக்கான ஆன்மீக தலங்கள், அதாவது அதிகார மையங்கள். அதிகார மையங்கள் தமிழர்களுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பு சேர சோழ பாண்டியர் அழிவுக்கு பிறகு இவனுக்கு ஒரு அடையாளம் அழிந்து போய்விட்டது. இதுதான் நீங்கள் ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான மிகப்பெரிய முரண்பாடு. சார், நீங்க பிஜேபி அல்லாத மாநிலங்கள்ல தான் மத கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. இதையே நான் ஒரு எடுத்துக்காட்டா கேட்கிறேனே, பிஜேபி அல்லாத மாநிலங்கள் வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில இந்த மத கலவரங்கள் நடந்ததே இல்லையா? இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் எங்கேயோ ஒரு பொறி நடக்கும், உடனடியாக கட்டுப்படுத்தப்படும். அரசாங்கமே வன்முறை செய்வது பிஜேபி வந்த பிறகு தான். அரசாங்கமே காவல்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாத, அரசே திட்டமிட்டு, நீங்கள் அத்வானி துணை பிரதமர், அவரே பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு போகிறாரு. ஒரு கலாச்சாரத்தை அழிப்பதற்கு ஒரு பிரதமரே போகிறாரு, துணை பிரதமரே போகிறாரு. அவர் பிரதமர் வேட்பாளராக பார்க்கப்பட்டவர். அப்போது இது முழுக்க முழுக்க வன்முறை கலாச்சாரத்தின் மூலம்தான் ஆட்சியை பிடிக்க முடியும், அதிகாரத்தை பிடிக்க முடியும். இதுதான் இப்போ இந்த மக்களை நீங்கள் சிந்திக்க விடாமல் வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ்ல யார் இருக்கா? நம்ம பையன் தான் இருக்கான். பிஜேபியில் எங்கே இருக்கான்? நம்மால் தான் இருக்கான். விஹெச்பியில் யார் இருக்கா? நம்மால் தான் இருக்கான். அப்போ இவர்களுடைய கொள்கைக்கே இவர்களே எதிரானவர்கள். அப்போ அவனுக்கு அரசியல் போய் தெரிஞ்சா அவன் அவனோட போய் சேருவானா? சேர மாட்டான். நான் பேனர் பார்த்தேன், தமிழ் ஒழிக, தமிழனே பேனர் பிடிச்சிட்டு இருக்கான். ஆர்எஸ்எஸ்காரன் தலைமை தாங்கிறான். நான் பேனரே பார்த்தேன், தமிழன் தமிழ் ஒழிக, தமிழ் நீச பாஷைன்னு பேனர் பிடிச்சிருக்கான். இது போன்ற செயல்கள் இவனுக்கு அரசியல் தெரியாதனுடைய விளைவு தான் அரசியலில் அடையாளம் இழந்து ஆர்எஸ்எஸ் முகமாக தமிழர்கள் மாறுவதற்கு அதான் காரணம். சார், இந்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறமா குஜராத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டதாகவும் இது எல்லாமே மோடி அவர்களுடைய தலைமையில் நடந்ததாகவும் தான் சொல்றாங்க. குறிப்பாக இந்த கலவரத்துக்கு அப்புறமா நிறைய மக்கள் அந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து, அதாவது சிட்டிசன் நகர் அப்படின்னு ஒரு புது நகரத்தையே வந்து அந்த மக்கள், அதாவது கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட நகரமா அது மாறி இருக்கு. அகமதாபாத் கிட்ட அந்த நகரம் இப்பவும் இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் சொல்றது எல்லாமே, எங்களுக்கு எங்க பழைய இடத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா நாங்க அங்க போக முடியல. ஏன்னா மறுபடியும் அந்த கலவரம், அதாவது 2002ஆம் ஆண்டு நடந்தது, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பவுமே வந்து எங்களை அங்க போனா தாக்குறாங்க, அதனால எங்களுடைய பழைய இடத்துக்கு போக முடியல. நீங்க அந்த இடத்த கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. சுத்தி குப்பைகள், அதுக்கு நடுவுல குடியிருப்புகள், அந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. இல்லை, அது குஜராத் அரசே
திட்டமிட்டு உருவாக்கிய நகர். ஓகே. இது இந்து முஸ்லீம்கள் 2 பேரும் நீங்கள் ஒரே இடத்துல வசிக்கக்கூடாது. குஜராத் சட்டப்படி. இது குஜராத் அரசே திட்டமிட்டு உருவாக்கிய இந்த திட்டம். அரசு திட்டத்தை மக்கள் மீற முடியாமல் நீங்கள் அதாவது அகமதாபாத் இது இப்போ நீங்கள் சிட்டிசன் நகருக்கு ஒரு விளக்கம். ஆண்டாண்டு காலமாக குஜராத்தினுடைய தலைநகர் அகமதாபாத் ஒரு முஸ்லீம் பேரில் அமைஞ்சிருக்கு. இதனால் என்ன பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸ் வந்த பிறகு அந்த தலைநகரையே புதுசாக உருவாக்குறான். அதுதான் காந்தி நகர். ஓகே. இந்த அகமதாபாத் முஸ்லீம் பேரில் இருக்குது. பட்டேல்களும் மோடிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து என்ன பண்ணுறான், காந்தி பேரில் காந்தி நகர்னு அகமதாபாத்தை ஒட்டியே உருவாக்கி அதுதான் கேபிட்டல். அப்போது இந்த பெயர் மீது அந்த முஸ்லீம் அடையாளத்தின் மீது எவ்வளவு வெறுப்பு பாருங்க. இந்த வெறுப்பு தான் இன்று வரை இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டிருக்கு. அதுக்கு காந்தி பிறந்த போர்பந்தரையும் அவங்க கேபிட்டல் ஆக்கிடலாமே. இல்லை, அது வெகு தொலைவில் இருக்குது. அவ்வளோ பேர் இந்த துக்ளக் ஆட்சி மாதிரி குடிபெயர முடியாது. ஓகே சார். அதனால இப்போ சார் நீங்கள் காந்தி பற்றி ஆரம்பிச்சதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். காந்தி அவர்களுடைய இறப்பிற்குமே ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை தான் காரணம் அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, அதாவது பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையை காந்தி ஆதரிக்கிறார். அகன்ற பாரதத்தை காந்தி உடைக்கிறாருன்னு ஆர்எஸ்எஸ் வெறுக்கிறான். ஓகே. ஆர்எஸ்எஸ் வெறுக்கிறாங்க. அதாவது நீங்கள் பாகிஸ்தானை பிரிந்து போவதை காந்தி ஆதரிக்கிறார். அகன்ற பாரதம். இந்த அகன்ற பாரதம் இப்போ குடியரசு தினம், சுதந்திர தினம், ஆர்எஸ்எஸ்காரர் கொடியை ஏற்ற மாட்டோம். இந்த பிரிந்து போன இந்தியாவை ஒன்றாக்கணும். எதை? பாகிஸ்தான், அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான், எல்லாத்தையும் இது ஆப்கானிஸ்தான், எல்லாம் அகன்ற பாரதம். அப்போ என்னைக்கு அந்த பாரதம் ஒன்றாக்கப்படுகிறதோ அன்று தான் இது குடியரசு, அன்னைக்கு தான் இது சுதந்திரம். இப்படி தான் இருந்தது. ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பிறகுதான் பல ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் கழித்து இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுறாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கும் இவருடைய இறப்பிற்கும் காரணம் இல்லை. இல்லை, இவருடைய இறப்பை விநாயகரான் கோட்சே என்ற ஒரு ஆர்எஸ்எஸ் நம்பர் தானே சொல்கிறான். குத்திட்டு ஒரு முஸ்லீம் பேரை பச்சை குத்தி இருக்கான். அதனாலதான் கேட்க வந்தேன். மத கலவரமா ஆறதுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய வாய்ப்பு இருந்தது. அன்றைய மூத்த தலைவர்கள் ரேடியோ தான் இருந்தது. நீங்கள் காந்தியை கொன்றவர் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் என்று தன்னை முஸ்லீம் பச்சையை குத்த மாட்டான். முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் உடம்புல இயற்கைக்கு மாறா இந்த டாட்டு வரைகிறது, பச்சை குத்துறதெல்லாம் முஸ்லீம் மதத்தில் மிகப்பெரிய குற்றம். அப்படி எப்படி ஒரு முஸ்லீம் பச்சை குத்திருப்பான்? அப்போ ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் காந்தியுடைய படுகொலைக்கு முழு காரணம் ஆர்எஸ்எஸ் எங்கள் விநாயகரான் கோட்சே தான். விநாயகரான் கோட்சே குடும்பம் அத்தனையும் நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்துக்கு போய் குஜராத்திலேருந்து அத்தனை பேருமே நீங்கள் மொரிஷியஸ் போய் செட்டில் ஆகிட்டான். மக்கள் பார்த்த பக்கமெல்லாம் அடிக்கிறான். இந்த கோட்சே கும்பலை பார்த்த பக்கம் பூரா அடிக்கிறான். இவர்கள் குஜராத்லேயும் வாழ முடியல, மகாராஷ்டிரையும் வாழ முடியல. கூட்டம் எங்கே போகிறாங்க? ஒரு 500 குடும்பம் எங்கே போய் செட்டில் ஆகுறாங்க? மொரிஷியஸில் போய் செட்டில் ஆகுறாங்க. இதுதான் வரலாறு. இந்த வரலாறு அவன் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்ல மாட்டான், பார்ப்பனர்களும் சொல்ல மாட்டான். ஏன்? வரலாறுகள் எழுதுகிறவர்கள் அவர்கள் தான், வரலாறை உருவாக்குவதும் அவர்கள் தான். இது ஒரு 1000 வருட காலமாக தமிழனுடைய சாபக்கேடு. சார், இந்த குஜராத் கலவரத்துலேருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம் என்ன சார்? எப்போதான் இந்த பிரச்சனை, அதாவது இந்த மத கலவரம் அப்படிங்கிறது, இந்த ஹிந்து முஸ்லிம்ஸ் பிரச்சனைன்றது தீருமான்றது அடுத்த கேள்வி. ஆனால் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு பொதுமக்கள்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அரசியல் அறியாமல் தான். ஓகே சார். நீங்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம் யாருன்னா இந்துவாக இருந்தவன் தான். இந்துவாக இருந்த நமது சகோதரனை நீங்கள் அன்டச்சபிளுங்கிறான். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு,
அவன் சண்டாளன், தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, அவனுடைய சுயமரியாதை மறுக்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் ஒடுக்கப்பட்ட பிறகு அவன் என்ன பண்ணுறான்? மதம் மாறுறான். அவனுக்கு முஸ்லீம் மதத்தில் சம அங்கீகாரம் உண்டு, கிறிஸ்துவ மதத்தில் அவனுக்கு சம அங்கீகாரம் உண்டு. அவன் அந்த சமூகத்துக்குள்ளே யாரையும் அன்டச்சபிள், யாரையும் தள்ளி வைக்கிறது இல்லை. பள்ளிவாசலில் ஏழை முஸ்லீம் தொழுவான், பணக்கார முஸ்லீம் பக்கத்தில் தொழுதுட்டு இருப்பாங்க, ரெண்டு பேருமே. எந்த விதமான முரண்பாடே கிடையாது. இங்கே இன்னும் கோயிலுக்களை விட மாட்டேங்கிறான். தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயில்களை வந்தால் ரத்தம் சிந்துறான். திரௌபதி அம்மன் கோயில் இன்னும் பூட்டப்பட்டிருக்கு. நீங்கள் மேல் சாதிக்கு இருக்கிற கோயிலில் கீழ் சாதி போகக்கூடாதுங்கிறான். அப்போ இதுதான் இந்து மதத்திலிருந்து வெளியேறி அத்தனை பேர் முஸ்லீம்களாக மாறியதனுடைய விளைவு இதுதான். கிறிஸ்துவர்களாக மாறியதனுடைய விளைவு இதுதான். இவர்கள் பூரா இந்து மதமே வெளியில் தள்ளி விடுது அவர்களை. இந்துக்களா இருந்து அவங்களே தானே மதம் மாறிதான் இப்போ முஸ்லிம்ஸ்களாகவும் கிறிஸ்துவர்களாகவும் மாறியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கலவரம் நடக்காதது காரணமே நம்மளுடைய பகுத்தறிவு தான் நினைக்கிறீங்களா? தந்தை பெரியார் தான். நீங்கள் அரசியல் கட்சியெல்லாம் அவர் ஆரம்பிக்கல. நீங்கள் பகுத்தறிவு பிரச்சாரம், பகுத்தறிவு பிரச்சாரத்தின் மூலம் இவர்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுத்தார், பகுத்தறிவை சொல்லிக் கொடுத்தார். அரசியல் போய் சேர்ந்தது, ஏன் எதற்கு எப்படின்னு போய் சேர்ந்தது, ஆரியர்கள் யாருன்னு போய் சேர்ந்தது. இதனுடைய விளைவு தான் இங்கே இந்தியாவுக்கே தமிழகம் தலைமை தாங்கிறது. தமிழ்நாட்டில் எந்த விதமான சனாதனம், ஆர்எஸ்எஸ், பார்ப்பனியம் நீங்கள் எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வர முடியல. எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி ஆட்சிக்கு வருது, பிஜேபி எதிர்கட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒன்றும் திமுகவோட சேரல, அதிமுகவோட சேரணும். காரணம் இங்கு பெரியார் இயக்கம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கு. இங்கே எந்த காலத்துலேயும் மத கலவரமே இல்லை. சாதி கலவரம் இருக்குது, ஆரிய சூழ்ச்சி தான் அது. ஆனால் மத கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் எந்த காலத்துலேயும் தமிழ்நாட்டில் இல்லை. இதுக்கப்புறம் வரவே வராது. நீங்கள் ஒரு பகுத்தறிவு சமுதாயம் உருவாயிருச்சு. இதனுடைய விளைவு இங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சி எந்த நேரத்திலையும் பலிக்காது. சரி, நம்ம இவ்வளோ தூரம் மத கலவரம், மத பிரச்சனைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷ், அதுவும் பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷில் இப்போ இந்துக்கள் தாக்கப்படுறாங்கன்ற நிறைய வீடியோஸ் நம்ம சமூக வலைத்தளங்களை பார்த்துட்டு இருக்கோம். பட் உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் போய் அந்த மாதிரியான எந்த விதமான சம்பவங்களும் பங்களாதேஷில் நடக்கலை அப்படின்னு சொன்னாலுமே இப்போ அங்கே மத கலவரம் நடந்துட்டு தானே இருக்குது. இல்லை அதாவது அங்கே உள்நாட்டு கலவரம், ஷேக் ஹசீனா, அவாமி லீக்கு, பழமைவாத முஸ்லீம் இயக்கங்கள் ரெண்டும் சண்டை போட்டுக்கிறான். இது அதிகார போட்டி, அதிகார பலம். நீங்கள் ஷேக் ஹசீனா அரசியலே தெரியாத ஒரு அறியாமையான நபர். அரசியல் என்பது நீங்கள் அந்த அமெரிக்காவோடையும் சார்பு நிலை இல்லை, சீனாவோடையும் சார்பு நிலை இல்லை, பாகிஸ்தானோடும் சார்பு நிலை இல்லை, இந்தியாவோடு சார்பு நிலை. இதுதான் அந்த அம்மாவுடைய டிப்ளமேட்டிக்ஸு தோல்வி. இப்போ இந்தியாவை தப்பிச்சு வந்தது, இந்தியாவுக்கு வெளியேறிட்டான். ஏன்? உன்னை நான் இங்கே வச்சுருந்தேன்னா அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆட்சிக்கு வருகிற புது ஆட்சியாளர்கள் என்னை வெறுப்பான். அப்போது இதுவரை ஆதரவு கொடுத்து வந்த இந்தியா அதிபர் பதவியில் இல்லை என்று சொன்ன பிறகு நீ எங்கேயும் கிளம்பி போங்கிறான். அமெரிக்காவுக்கு ஒரு ஹார்பருக்கான இடத்த அமெரிக்கா கேட்குறான், அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்குது. அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இங்கே வராதுன்ட்டான். இந்தியாவுக்கு தான் நீ ஃபேவராக இருந்த, இந்தியாவோடு நல்ல உறவாக இருந்த, இந்தியாவிலே தங்கிக்க, இங்கெல்லாம் வராதுன்ட்டான். அப்போ அந்த அம்மாவுக்கு அரசியல் தெரியல. அரசியல்ங்கிறது உலகத்தில் ஏதாவது ஒரு சார்பு நிலை தான். இந்தியா அமெரிக்காவோட சார்பு நிலை தான். அமெரிக்காவை பகைத்து கொள்ளாது. சீனாவை எதிர்க்கிறோம்னா அமெரிக்காவோட நட்பாக இருக்கணும். இந்தியா முதல்ல ரஷ்யாவோட நட்பாக இருந்தது, இப்போ ரஷ்யா உடைஞ்சு போச்சு. இப்போ இரண்டு வல்லரசுகள் தான். ரஷ்யா பின்னுக்கு போயிடுச்சு, அமெரிக்கா, சீனா தான் இப்போ நிற்குது. ரெண்டு வல்லரசுகள் தான் உலகத்தில், ரெண்டு தாதாக்கள் தான். யார் பின்னாடி நிற்பது என்பதை அதான் அரசியல். இது உலக அரசியல். உலக அரசியல் அதுதான். இந்த உலக அரசியலை ஷேக் ஹசீனா புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் ஆட்சியை விட்டு பழமைவாத முஸ்லீம் இயக்கங்கள் அங்கே
வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்னு நிறைய காரணங்களால போராட்டங்கள் நடந்துச்சு. ஓகே சார். இப்ப அதனால அந்த மத கலவரம்லாம் மாதிரி இப்ப மறுபடியும் தேர்தல் வந்து புது அதிபர் வர போறாரு அப்படின்ற செய்திகளும் இப்ப பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கு. அந்த கலவரங்கள்லாம் இப்ப கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு ராணுவ தளத்துல இருந்து இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது சார். இப்ப இந்த மத கலவரம்னு வரும்போது இந்தியாவுல குறிப்பா வந்து வட இந்தியாவுல நிறைய மத கலவரங்கள் நடந்திருக்கு. பட் தமிழ்நாட்டுல தென்னகத்துல நடக்காததற்கு காரணம் நம்மளுடைய பகுத்தறிவு அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா இன்னைக்கு விவாதத்துல விளக்குனீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.